வைக்க சொல்லு. வெயிட் சித்தி. ரெடி 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 ஸ்டார்ட். நீ விடாதீங்க. அனி சூப்பர் அனி அப்படிதான். விடாதீங்க. அப்படி நீங்க தான் ஜெயிக்கணும். சித்தி விட்டாத சித்தி. கம் ஆன் மேடம். சூப்பர் நீ சித்தி. சூப்பர் விடாதீங்க நீ. அப்படிதான். ஸ்வேதா ஸ்ட்ராங். அப்படிதான் நீ. ஸ்வேதா கம் ஆன். ஏய்! ஸ்வேதா சூப்பர் மேடம். கலக்கிட்டீங்க போங்க. சூப்பர் அனி. இப்போ வச்சு எங்க சித்தி யாருன்னு தெரியுதா? ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா கழுத பால குடிச்சுச்சான். ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா கழுத பால குடிச்சுதான். ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா கழுத பால குடிச்சுதான். ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா கழுத பால குடிச்சுச்சான். ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா கழுத பால குடிச்சுச்சான். ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா கழுத பால குடிச்சுச்சான். ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா. டேய், நேரத்து மேல இந்த பொண்ணு கை வச்சிட்டா. தூக்குடா, தூக்கு. ஐயா ஐயா சூப்பர் யார் மேல கை வைக்கிறா? சூப்பர் ஜாலி. சுத்து. ஐயோ விட்டுருங்க என்ன. சேவியா? 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 சொல்லு, சேவியா? ஏய், ஓடி தூக்கி போடுடா. உங்களுக்கெல்லாம் அறிவில்ல. இப்படிதான் தள்ளி விடுவீங்களா? உனக்கு அறிவு இருக்கா? ருத்ராம தலையில கொட்டுற? என்ன ருத்ரா வலிக்குதா? எனக்கெல்லாம் வலிக்கவே இல்ல. நீ ஜெயிச்சது இருக்கே அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே வலிக்காது. எதுக்கு நீ உப்பெல்லாம் தள்ளி விட்டு அவங்க கைய காப்பாத்துன? அவங்க பாவம்ல, அவங்க கையில குத்திட்டா என்ன பண்றது? நீ சொல்ற மாதிரி அவங்க உனக்கு பாவம் பார்த்தாங்களா? உன் கையில எப்படி அதை குத்த வச்சாங்களோ அதே மாதிரி நீ அவங்க கையில அதை குத்த வச்சுக்கணும்ல. அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நாமளும் அப்படி நடந்துக்கணுமா? பரவாயில்ல விடு. நீ திருந்தவே மாட்ட சித்தி.
இப்போ அவன் நம்பிட்டு இருக்கான்ல என்னால எதுவுமே பெருசா பண்ண முடியாதுன்னு அவன் வச்ச ஆளுங்க கண்ணில மண்ணை தூவிட்டு வெண்ணில அவங்க இருந்து அனுப்பதான் போறேன். அது எப்படி பண்ண முடியும்? முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். மாமா வரத்துக்குள்ள வெண்ணிலாவை சிக்க வச்ச ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். புரியுது, ஆனா எப்படி? யோசிக்கிறேன். கண்டிப்பா விட மாட்டேன், பண்ணியே தீருவேன். சில ஐட்டங்களை சொல்றேன், உடனே வாங்கிட்டு வாங்க. ரொம்ப முக்கியம், எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. கரெக்டா வாங்கிட்டு வரணும். சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, ஓகே, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். முத்துமாமா போன காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு திரும்பி வரணும். இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமின்றி உழவு பணியில் இருக்கும் கால்நடைகளை கவனிக்கும் விதமாக மாட்டுப் பொங்கலும் விமர்சையாக கிராமங்களில் கொண்டாடப்படுகிறது. கடைசில என்ன சொன்னீங்க அத்தை? கிராமங்களில் கொண்டாடப்படுகிறதுன்னு சொன்னேன். ஓகே. எழுதிட்டியா? ருத்ரா, சித்தி, படிச்சு முடிச்சிட்டியா? இல்ல நீ. சரி, காலையில படிச்சுக்கலாம். இப்ப வாங்க சாப்பிடலாம். மேலும் ஸ்வேதா கிட்ட சொல்ற வேண்டியதுதான். ஸ்வேதா, ஜனனி, ருத்ரா, வெண்ணிலாலாம் ஹால்ல இருக்காங்க. அந்த பைல்வானுங்கெல்லாம் வீட்டு வாசல்ல இருக்காங்க. இது பாத்தியா? இந்த ஸ்ப்ரே அவங்கள மொத்தமா படுக்க வைக்க போகுது. படுக்க வைக்க போதா? ஆமா, இத கையில எடுத்துக்கிட்டு நீங்க முதல்ல போங்க. இந்தா. என்னடி ஸ்வேதா, இதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கும் போல இருக்கே. ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. இத மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போங்க. முடிச்சிட்டேன் அத்தை. கொடு. ஓகே, சரி வா சாப்பிடலாம். இங்க பாருடி, அவங்க முன்னாடி போய் இந்த ஸ்ப்ரே எடுத்தோம், அப்படியே மெனிய புடிச்சிருவாங்க. உயிர் போயிடுமேடி. அப்படியெல்லாம் நான் விட்டுருவேனா? நான் பாத்துக்கிறேனே. நீங்க அவங்க கிட்ட போய் நிக்கிற நிமிஷத்துல கரண்ட் கட் ஆகும். டக்குன்னு இதை எடுத்து அவங்க முகத்துல அடிக்கிறீங்க. அடுத்த செகண்டே அவனுங்க எல்லாரும் அம்பேல் மயங்கி விழுந்துருவாங்க. அவனுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்துருங்க. புரிஞ்சுதா? மயங்கி விழுந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வெண்ணிலாவை வெளியெடுக்கிறதுக்கு என்ன பிளான்? அதுக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்கும். நீங்க இதை முடிங்க, நான் அதை முடிக்கிறேன். எல்லாரும் உடனே போங்க. வாங்கடி. அத்தை, ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்குல்ல? ஸ்மெல்லா? அதெல்லாம் இல்ல, வா.
ஏண்டி ஒருவேளை இந்த ஸ்ப்ரே வாசனை அடிச்சிருக்குமா? ஏய் லூசு மாதிரி பேசாத. நீயே ஏதாவது உளறி மாட்டி விட்டுருவ போல இருக்கே. இப்பதான் ஸ்ப்ரே எடுத்து கையிலே வச்சிருக்கோம், இன்னும் ஓபன் பண்ண கூட இல்ல, அதுக்குள்ள எப்படி ஸ்மெல் அடிக்கும்? ஏய் வாங்க போலாம். வணக்கண்ணா. வணக்கண்ணா. என்ன வேணும் உனக்கு? ஆளாளுக்கு எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கீங்கல்ல, எனக்கும் அது மாதிரி ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் இப்ப எதுவும் சொல்ல முடியாது. பாப்போம் போ. அண்ணா தாயம் விளையாடுறீங்களா? இல்ல, தயிர் கடைஞ்சிட்டு இருக்க. நாங்களும் உங்கள மாதிரியே உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கொஞ்சம் டிப்ஸ் கிடைக்குமா அண்ணா? உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, வேலையை பாருங்க. என்னம்மா? ஒண்ணும் இல்ல, சும்மா உட்காந்து பாக்கலாமே தான். ஏய் என்னடா திடீர்னு கரண்ட் போச்சு? அத்தை பயமா இருக்கு. பயப்படாத பயப்படாத, ஒன்னும் இல்ல. ஐ ஐ நம்ம வேணா மறுபடியும் ஒரு தடவை போய் அவங்க எல்லாரும் மயங்கிட்டாங்களா இல்லையான்னு பாத்துட்டு வந்துடலாமா? மூஞ்சி, அவனுங்க மயக்கம் போடாம முழிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே கொன்னுடுவானுங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாம், பேசாம ஸ்வேதா கிட்ட ஸ்ப்ரே அடிச்சிட்டோம், அவங்க மயக்கம் போட்டுட்டானுங்கன்னு சொல்லிடலாம். ஏய் போ போ போ. என்னாச்சு? அடிச்சாச்சா? அது ரொம்ப பவர்ஃபுல். விடியற வரைக்கும் அவனுங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. விடியும் போது நாம நினைச்ச மாதிரி அந்த வெண்ணிலா ஸ்டேஷன் லாக்அப்ல உட்காந்துட்டு இருப்பா. அதானே நமக்கு வேணும். ஏண்டி என் குடும்பமே இங்க கதறி அழுதுகிட்டு இருக்கு, கூடவே உட்காந்து நீலி கண்ணீர் வலிக்கிறியா? போடி வெளியே, போ. போடி. போடி. ஏய், விடு. நீ வா. என்னப்பா இது? ஏமா அந்த பொண்ணை போட்டு அவமானப்படுத்துற? ஏய், இது எங்க வீட்டு விஷயம். தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். வலி தெரியும் தான், வேதனை தெரியும் தாயா. அதுக்கு வெண்ணிலா என்னையா பண்ணோம்? இந்தா, திருப்பி திருப்பி என்ன கேள்வி கேட்டு மடக்க வேணாம். நான் எதுவும் சொல்ல தயாரா இல்ல. ஏய், போடி. போடி வெளியே. வெளியே வர சார். நீலி கண்ணீர் வலிக்க வந்துட்டியா? போ வெளியே. இன்னொரு தடவை இந்த பக்கம் உன்னை பார்த்தேன். போடி. மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்த காலை உடைச்சிருவேன். வெண்ணிலா, முத்து மாமா. என்ன விடலாச்சு? முத்து மாமா,
ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. நான் இங்க துக்கம் விசாரிக்க வந்தேன். அத்தைக்கிட்ட அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். தென்னரசு மாமா திடீர்னு என்ன பிடிச்சு வெளியில தள்ளுறாரு. நான் எதுவும் பண்ணல. என்ன தென்னரசு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? போதும். யாரும் இங்க வந்து அவளுக்காக வக்காலத்து வாங்க வேணாம். மீறி பேசினா மரியாதை கெட்டு போயிடும். அவ்வளவுதான் சொல்லுவேன். துக்கம் விசாரிக்க வந்தவள மரியாதை இல்லாம நீ நடத்திட்டு மரியாதையை பத்தி நீ பேசுறிய? இவளை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. இவளை ஏய் தென்னரசு, டேய், நடந்த சாவுக்கு அவளுக்கு என்னடா சம்பந்தம்? ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ற? நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவளை ஒளிச்சு கட்டியிருந்தா எல்லாம் நல்லா இருந்திருக்கும். எதுக்கு தேவையில்லாம அவன் மேல ஏன்டா நீ சம்பந்தமா பேசிட்டு இருக்கப்போ? இந்த சம்பந்தம் இல்லாமலாம் பேசல. உனக்கு என்னோட நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏய், முடியும். ஏய். வேண்டாம் தென்னரசு, பிரச்சனை வேண்டாம். முத்துமாமா வேணாம். முத்துமாமா விட்டு. என்னால எந்த சண்டையும் வர வேண்டாம். முத்துமாமா, முத்துமாமா. அவளை தள்ளி விட்டா உனக்கு கோவம் வருது. உன் கையை தட்டி விட்டா இவன் பதறிட்டு இருக்கா. ஒருத்தர் மேல ஒருத்தர் கைய வச்சா ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி துடிச்சிட்டு இருக்கீங்க. வேண்டாண்டா, இந்த இடத்துல வேண்டாம். என் கோவத்தை தூண்டுற மாதிரி பேசுன வெட்டிடுவேன். விட்டு முத்துமாமா, வேண்டாம். ஏய், என்னடி சும்மா நடிக்கிற? இப்போ உன் நோக்கம் நிறைவேறிடுச்சா? சாவு வீட்டுல வந்து கரெக்டா சங்கு ஊதிட்டியா? நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அவளை நான் சொன்னா உனக்கே என்ன கோவம் வருது? அவ என்ன நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? சொல்லு, இவன் நீ கட்டின பொண்டாட்டியா? ஆமாண்டா, அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி தான். அப்படியே வச்சுக்கோடா, ஏன் பொண்டாட்டி தான். என்ன பெரியமா இப்ப மட்டும் பேசுறீங்க? இவ்வளவு நேரமா வெடிக்க தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி நேரத்துல கூட வெண்ணில வணிகளை அவமானப்படுத்தணும், அதானே உங்களுடைய எண்ணம்? பரவாயில்ல, நீ வா வெண்ணிலா. முத்துமாமா, என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் நீ சாவு வீட்ல இருந்து பாதியிலே கிளம்பி வந்தது நல்லா இல்ல முத்துமாமா. இல்ல வெண்ணிலா, எப்போ உன்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாங்களோ அதுக்கு மேல அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது.
அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டி தான். அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டி தான். வேண்டாம் வெண்ணிலா, எனக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்லை. ஊர் முன்னாடி நடந்த அவமானத்துல என் மானத்தையும் மரியாதையும் காப்பாத்திட்ட முத்து மாமா. நடராஜனை யாரும் ஆத்திரப்பட்டு ஏதோ பண்ணிட்டாங்க. நீயும் கோவப்பட்டு பேசாத. இதோட விட்டுரு. அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு எதுவும் பண்ணிடாத. அத தாங்குற வயசு எனக்கு இல்லடா. வெண்ணிலா, எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. உன்னை கொல்லாம விட மாட்டேன். இந்த குடி. இந்த வீட்டுக்குள்ள யாரும் முத்தரச மாமா பொண்டாட்டின்னு சொன்னதுனால கற்பனையில மிதக்க வேண்டாம். மனக்கோட்டெல்லாம் கட்ட வேண்டாம். அதுக்கெல்லாம் தகுதியும் தராதரமும் வேணும். மாமாவோட பொண்டாட்டின்னு கனவு காண்றதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். புரிஞ்சுதா? புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. அனாவசியமான கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டே இந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்க வேண்டாம். ஸ்வேதா, கொஞ்சம் அமைதியா இருடி. எதுக்குடி இப்படி உனக்கு ஒரு அகங்காரம்? மாப்பிள்ள வர நேரம், அவர் காதுல விழுந்தா ரொம்ப தப்பாயிடும்டி. நீ எல்லாம் ரொம்பவா அசிங்கமால? உன் பொண்ணை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, அவங்களுக்கு பயந்து ஓட சொல்றியா? விழட்டும், மாமா காதுல விழட்டும். நானே தான் அவர்கிட்ட கேட்க போறேன். என்னென்ன கேட்கணுமோ அதையெல்லாம் கேட்டு முடிச்சிட போறேன். இதனால என் உறவை முறிஞ்சாலும் சரி. ஸ்வேதா, ஏன் இப்படி பேசுற? இந்த வீட்டுக்குள்ள உன் நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கூடி. புரியுது. எல்லாமே புரிஞ்சதுனாலதான் அதை தாங்கிக்க முடியாம கோவத்துல நான் இப்படி நின்னுகிட்டு இருக்கேன். வரட்டும். எனக்கு மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட நான் கேட்காம விட மாட்டேன். நீ அப்படி மட்டும் கேட்டு தென்னரசு கிட்ட சொன்ன மாதிரி முத்தரசு உன்கிட்ட சொல்லிட்டாருன்னா உன்னால அதை தாங்கிக்க முடியுமா? இத்தனை நாளா நான் மாமா மாமான்னு ஏங்கிட்டு இருந்தேம்மா. ஏங்கிக்கிட்டு இருந்த எனக்கு இதை தாங்கிக்கவே முடியாதுதான். ஆனா உண்மை என்னன்னு நேரடியா நான் தெரிஞ்சுக்க தயாராயிட்டேம்மா. அது மாமா வாயிலிருந்தே வரட்டும். அவசரப்பட்டு எதுவும் அது இதுன்னு மாப்பிள்ள கிட்ட பேசிடாதடி. அவர் ஏதாவது சொல்ல போக நீ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டனா நான் என்னடி பண்றது? எனக்கு நீ தாண்டி எல்லாமே. ஏய், என்ன திருப்பி திருப்பி எரிச்சல் மூட்டாத. நான் செத்தாலும் பரவாயில்ல, மாமா வரட்டும். எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். மாமா வந்ததும் நானா அவளான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். விட மாட்டேம்மா.
ஊரு பூரா நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கும் நடக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்த நான் என்ன இழிச்ச வாயா? ஐயோ கடவுளே, இதை நான் விட போறது இல்லம்மா. எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போய் தேவையான பதில வாங்கத்தான் போறேன். இதுல என்ன நடந்தாலும் சரி. நில்லுங்க மாமா. உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். அலட்சியமா என்ன ஒரு மனுஷா கூட மதிக்காம ஒதுங்கி போறீங்க. நான் என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டேனா? நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா மாமா? கையெடு ஸ்வேதா, கையெடுன்னு சொல்றேன். முடியாது மாமா. எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்கன்னா பதில் சொல்லிட்டு போங்க. அத்தை விட்டுட்டு கையெடு கீயெடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸ்வேதா, சட்டையில கையெடுன்னு சொல்றேன். முடியாது. எனக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏ ஸ்வேதா, மாப்பிளை விடு. இதுக்கு மேல பேசின அம்மானு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டுரும். வாய் மூடிக்கிட்டு நில்லு. மாமா, நீங்க அத்தனை பேருக்கு மத்தியில வெண்ணிலாவ கட்டின பொண்டாட்டின்னு சொன்னீங்களே, அப்போ இந்த வீட்ல நான் யாரு? என்னோட நிலைமை தான் என்ன? நான் எதுக்கு மாமா இத்தனை நாளா இந்த வீட்ல காத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? சரி, எங்கேயாவது பதில் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தா என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்காம நீங்க பாட்டுக்கு பேசாம போய்கிட்டே இருக்கீங்க. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஈவி இறக்குமே இல்லையா? ஸ்வேதா ஸ்வேதான்னு என்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தீங்களே மாமா. இப்ப என் மேல இருந்த பாசம் எல்லாம் எப்படி மாமா காரணமா போச்சு? அதுக்கு என்ன மாமா காரணம்? ஸ்வேதா, நடந்த விஷயத்தை தயவு செய்து பெருசாக்காத. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. தென்னரசு கிட்ட பேசும்போது வாய் தகராறுல அப்படி நான் பதில் சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. அது எதுக்கு இப்ப தேவலாம் பெருசு பண்ணிட்டு இருக்க? எனக்கு நல்லா புரியுது மாமா. உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் நீங்க அப்படி பேசிருக்கீங்க. ஸ்வேதா, எதனால இது நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப நீ தேவையில்லாம குழம்பி தேவையில்லாதெல்லாம் பேசி என்ன கோவப்படுத்தாத. உங்களை கோவப்படுத்துறதுக்கு நான் யாரு மாமா? எனக்கு அந்த உரிமையெல்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்களா என்ன? இப்பதான் அத்தனை உரிமைகளையும் பறிச்சு இந்த வீட்டுக்குள்ள இந்த டேபிள் சேர்ல இருக்கிற மாதிரி ஒரு மூலையில தானே மாமா நான் இருந்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்ல வேலைக்காரியா இருந்தவங்க எல்லாம் எஜமானி ஆயிட்டாங்க. ஆனா எஜமானியா இருந்தன்னா எதுவுமே இல்லாம நின்னுட்டு இருக்கேன். ஸ்வேதா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இது ரொம்ப தப்பு. இதோட விட்டுரு. இல்ல மாமா, எனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வேணும். தென்னரசு கிட்ட எதுக்காக அப்படி சொன்னீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. சொல்லிட்டே இருக்க, பேசிட்டே இருக்க. செத்திக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஒரே காரணத்துக்காக நான் வாய மூடிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? கேளு கேளு என்கிட்ட. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ ஒரு நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியல. வர இந்த வீட்டுக்குள்ள ஏன் வரோன்னு இருக்கு. என்ன நடக்கும், எப்ப சண்டை போடாலும் காசு இருந்தா என்னதான் பண்ண முடியும்?
இந்த வீட்டுக்குள்ள அமைதியும் நிம்மதி இருக்கணும், ஒருத்தரோட நிலைமைய புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா? ச்சே. மாமா 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 இங்க பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. மாமா தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க, இல்லனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். மாமா சொன்னா கேளுங்க, மாமா சொன்னா கேளுங்க மாமா. ஏற்கனவே அப்படிதான் இருக்க. ஏய் என்னடி நீ? மாமா ஸ்வேதா அமைதியா இரு ஸ்வேதா. மேல மேல இப்படி கத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாருமே என்ன தடுத்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல. மறுபடியும்னா ஒரு டம்மி தான நிரூபணம் ஆயிடுச்சு. ச்சே. என்ன மாப்பிள்ள வருத்தமா இருக்க? நீயும் கோவத்துல ஏதோ பேச போன. ஸ்வேதோட அம்மா கையெடுத்து கும்பிட்டதால அப்படியே வந்துட்டேன். ஆனா என்ன பண்றது மாப்பிள்ள? பேசியிருக்கணும்னா அந்த வேகத்துல பேசியிருந்தனா என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்திருக்கும். எங்க அந்த நேரத்துல அத்தை கையெடுத்து கும்பிட்டு தடுத்துட்டாங்க. அவங்களுக்கா பார்த்தா இவ என்னடா அது சுத்தமா நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கா. சரி வீடு. நடந்த பிரச்சனையில ஸ்வேதாவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். என்ன விஷயம்? உங்க சித்திக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நம்பிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அந்த சத்தியமே ஊசலாடிருச்சுங்கிறத புரிஞ்சிருப்பா. நீ அவகிட்ட சரியா பேசுறதில்ல, பழகிறதில்ல. இதுவே அவளை ரொம்ப பாதிச்சிருக்கும். வீட்டில் வெண்ணில என் பொண்டாட்டி நீ சொன்னதை கேட்டதும் பயங்கர கடுப்பா இருப்பா. அதனால தான் வந்ததும் வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கா. நல்ல வேலை முன்ன மாதிரி சூசைட் பண்ணிக்கிறேன், கையை எடுத்துக்கிறேன்னு எந்த முடிவு எடுக்காம இருந்தா. அப்படி ஏதாவது பண்ணியிருந்தான்னா விஷயம் பயங்கர சீரியஸா இருக்கும் மாப்ள. எல்லாமே ஒரு விதத்துல நல்லதுதான் மாப்ள. இந்நேரத்துக்கு அவளுக்கு உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். நீயும் அவ புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கணும். ஆமா மாப்ள, நீ நடந்துக்கிறத வச்சுதான் உன் மனசுல அவ இல்லைங்கிறத அவ புரிஞ்சுப்பா. அதை மட்டும் அவ புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் வாழ்க்கையில இருந்து அவ ஸ்மூத்தா விலகி போயிடுவா. ஆமா மாப்ள, எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. வேற வழி இல்லடா, நல்ல யோசி. நான் எங்க இருக்கேன்? வர வர என்னென்னமோ நடக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியாமலே நான் பண்றேன். இனிமே யார் கூப்பிட்டாலும் வரவே கூடாது. ஐயோ என்னாச்சு? போய் போ. தென்னரசு, இவங்க தானே வெண்ணிலாவை வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்த பாட்டி? ஆமா. ஓ காட். பாட்டி, பாட்டி உங்களுக்கு என்னாச்சு?
பாட்டி ஏன் இப்படி விழுந்து கிடக்குறீங்க இங்க சொல்லுங்க பாட்டி என்னாச்சு பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி ஏன் இப்படி விழுந்து கிடக்குறீங்க பாட்டி பாட்டி எந்திரிங்க பாட்டி பாட்டி நான் வந்து சொல்லுங்க பாட்டி வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொன்ன மாதிரி கதவை சாத்திட்டேன். அப்போ உள்ள சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்போ சொல்லுங்க தண்ணி தனியா தண்ணி எடுத்துட்டு வா. சீக்கிரம் எப்படியாவது அவளை பிடிச்சி ஜெயில தள்ளிடலான்னு பார்த்தா இருந்த ஒரே ஆதாரம் பாட்டி தான். அதுவும் இப்ப இறந்து போச்சு. இங்க பாருங்க தென்னரசா, இந்த நேரத்துல நீங்க கவலைப்பட்டு கலங்கி நிக்கிறதால எதுவும் நடக்க போறதில்ல. வெண்ணிலாவோட கைரேகை உள்ள சம்பவம் நடந்த இடத்துல கண்டிப்பா பதிஞ்சிருக்கும். போலீஸ் கிட்ட சொல்லி அது மூலமா அவளை சிக்க வச்சிடலாம். வேற வழியே இல்ல. சங்கர் அண்ணே சொல்லுங்கண்ணே. நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் குடோனுக்கு வந்தேன், 2 பேர் இறந்து கிடக்குறாங்கன்ற விஷயத்த சொல்லிடு. போலீஸ் வந்ததும் நான் தான் முதல்ல பார்த்தேன்னு சொல்லிடு. சரிங்கண்ணா. சரி தென்னரசா, போலீஸ் வர நேரத்துல நான் இங்க இருந்தா என்ன ஏதுன்னு ஏகப்பட்ட கேள்வி வரும். முத்தரச மாமா வரைக்கும் விஷயம் போகும். தேவையில்லாத பிரச்சனை. அதனால நான் இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறேன். கவலைப்படாத. சரி சரி. தென்னரசு, என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் விதி அவ்வளவுதான். ஆனா அவன் விதி அவன் கையால முடிஞ்சதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஸ்வேதா. அவளை நான் விட மாட்டேன். விடக்கூடாது. அவளை சும்மா விடக்கூடாது தென்னரசு. அவளை எப்படியாவது சிக்காங்க. நான் கிளம்புறேன். எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நடந்தது எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாம எல்லாம் மீறி போயிடுச்சு. அந்த வெண்ணிலா எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. அவளை விட மாட்டேன். எப்படியாவது சிக்க வச்சு தீருவேன். அவ எங்க போயிருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அவ வர வரைக்கும் இங்கே உட்கார்றேன். வந்த உடனே முடிய பிடிச்சு உழுக்கிறேன். அதுக்கப்புறம் உண்மையை சொல்லித்தானே ஆகணும். ஸ்வேதா, என்ன ஸ்வேதா நீ டென்ஷன் ஆகாம இரு. ஏய், டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்ற?
எத்தனை கனவு கண்டேன். இந்த விஷயத்துல எப்படியாவது அவளை சிக்க வச்சிடலான்னு பார்த்தா இருந்த ஆதாரம் பூராவும் வீணா போயிடுச்சு. ஏன் மேலேயே எனக்கு வர வர எரிச்சலா இருக்கு. என்ன திட்டம் போட்டாலும் எல்லாமே சொதப்புது. எனக்கு ஒரு சந்தேகம். ஏய் ஸ்வேதா, எங்க போற? சொல்றேன் வா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கா பாத்தியா? அவ ஒரு கொலையே பண்ணிருக்கா. ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி படுத்துட்டு இருக்கா. இவளை என்னதான் பண்ணி தொலைக்கிறது? ஏய் என்னடி? வேண்டாம் ஸ்வேதா, அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணிடாத. ஏற்கனவே நீ கோவப்பட்டு பண்ணதுனால்தான் ஏகப்பட்ட சிக்கல் வந்துச்சு. இப்போ நீ அவளை தொடாம ஏதாவது பண்ணும் தானே முயற்சி பண்ணிட்டு இருக்க. அதை யோசிச்சு பாரு. ஆமால, அவள் ஏதாவது பண்ண போய் முத்தர்ச மாமாவோட வெறுப்பை சம்பாதிக்க நான் விரும்பல. அங்க இருக்கிற கைரேகை பூராவும் வெண்ணிலாவுக்கு எதிரான சாட்சியத்தை சொல்லிடும். வெண்ணிலாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறது உறுதி. வெண்ணிலாவோட கைரேகை அவங்க கையில சிக்க போறதும் உறுதி. யாரு முதல்ல பார்த்து ஃபோன் பண்ணது? சங்கர் தான் முதல்ல பார்த்து ஃபோன் பண்ணாரு. அவர் இங்க வேலை பார்க்கறாரு இன்ஸ்பெக்டர். ஐயா, நான் சாப்பிட்றதுக்காக போயிட்டு திரும்பி வந்தேங்க. வந்து பார்த்தா நடராஜ் ஐயாவும் அந்த கிழவியும் இறந்து கிடக்குறாங்க ஐயா. அந்த வயசானம்மா யாரு? இங்க கூட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. அந்த பாட்டிக்கு சொந்தம்னு யாருமே கிடையாதுங்க ஐயா, அனாதை தான். எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னார். நான் தான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆம்புலன்ஸ் வந்துடும். 2 பேரோட பாடியை எடுக்கணும். அதுக்குள்ள ஃபாரன்சிக் ஆட்களை வச்சு கைரேகை உட்பட எல்லா தடயங்களையும் கலெக்ட் பண்ணிடுவோம். எதுவா இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுதான் தெரியும். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நிறைய பேர் வந்து போற இடம், எது குற்றவாளியோட கைரேகைன்னு பிரிச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. சரி, எப்படின்னு பார்ப்போம். உன்னை பழி வாங்க விட மாட்டேன்டி. மாப்ள, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஏன் 2 அண்ணாமலையும் ஒன்னா பாக்குறிய? திருவண்ணாமலை அண்ணாமலை, திரு அண்ணாமலை. இது எப்படி இருக்கு? தேவையில்லாத நேரத்தில் ஜோக் அடிக்கிறேன்னு உயிரை வேண்டிட்டு இருக்கிறா. வண்டி ஓட்டுறா. ஆமா, இவங்க மட்டும் யாரோ ஒருத்தர் சித்தி உயிரோடு இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னதை கேட்டு நம்மளை வெயில் அலைய வைப்பாங்களாமா. நாம மட்டும் ஜோக் அடிக்கூடாதாமா. நான் அப்பவே சொன்னேன், நல்லா விசாரிச்சுட்டு போறேன்டா மாப்பிள்ளன்னு. கேட்டியா? இப்ப அனாவசியமா அலைஞ்சிட்டு இருக்கோம். டேய், ரொம்ப சலிச்சுக்காத. என் சித்தி உயிரோட தான் இருப்பாங்க, என் மனசுக்கு தெரியும்டாது. இப்ப கூட யாராவது ஃபோன் பண்ணி என் சித்தி இங்க தான் இருக்கான்னு சொன்னா போய் தேடுவேண்டாண்ணா. எப்படி என் சித்தி என்ன கண்டுபிடிச்சிருவேண்டா. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மாட்டிக்கிட்டது நான் தானே. வண்டியா அது? கிளச்ச பாரு, கல்லு மாதிரி இருக்கு. கழுத்துவ முடியுது, காலை வலிக்குது மாப்பிள. விடு, நான் ஓட்டுறேன். பரவாயில்ல, நானே ஓட்டுறேன். போன் அடிக்குது, யாருன்னு பாரு. ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. எது? என்ன?
எப்படி? நான் வரேன் நான் வந்துடுறேன். நான் உடனே வரேண்ணே. என்ன மாப்பிளாச்சு? டேய், நம்ம தென்னரசு தம்பி நடராஜ் இல்லடா? ஆமா. அவனை யாரும் கொண்டுட்டாங்களாண்டா? என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி வீட்டுக்கு வந்துருச்சான். நீ தென்னரசு வீட்டுக்கு வண்டி விடு. இந்த பக்கம் திருப்பி. என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. இத கேக்குறதுக்கு நாதி இல்லையே. எப்படி இருந்த ஊர், சின்ன தப்பு கூட நடக்காது. இப்ப என்னடான்னா அடிக்கடி கொலையே நடக்கிற அளவுக்கு ஊரே கெட்டு போச்சு. தென்னரசு, போலீஸ்ல என்னப்பா சொன்னாங்க? விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது தெரிஞ்சா சொல்றேன்னாங்க. எல்லாத்துக்கும் இதே பதில தான் சொல்றாங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்சதுக்கு இன்னும் எதுவுமே தெரியலையே. ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா கூடி போய் கேட்டாதான் பதில் கிடைக்கும் போல் இருக்கு. என் பிள்ளைய பாத்தியா வெண்ணிலா? ஐயோ, இப்படி ஆகணும் இவனுக்கு. வெண்ணிலா, 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 வெண்ணிலா. மா, என் பேத்திக்கு காய்ச்சல் அதிகமாகி தூக்கி தூக்கி போடுதுமா. நீ வந்து விபதி பூசினாதான் சரியாகும்னு சொன்னாங்க. அதாம்மா உன்னை தேடி வந்த. வா தாயி. யோசிக்காதம்மா, என் பேத்தி படுத்த படுக்கையா கிடக்குறா. அவளை பார்த்து மனசு கேட்கல. வா தாயி. நாங்கள் 2 பேரும் போயிட்டு வர வரைக்கும் எல்லாரும் ஒன்னாவே இருங்க. வீட்டு விட்டு யாரும் வெளியே போக வேண்டாம். பக்கத்துல தாமா வீடு. 5 நிமிஷத்துல போயிடலாம். நானே திரும்ப கொண்டு வந்து விடுறேன். வாமா. சரி, நான் வரேன் பாட்டி. சரிம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, என் பேத்தி என்ன கஷ்டப்படுது. அம்மா, வாமா, வாமா, சீக்கிரம் வாமா. வாமா, சீக்கிரம் வாமா. அதுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டாங்க. அவங்களும் தூங்கிட்டாங்களா? ஏய், இங்க என்னடா பண்றீங்க நீங்க? அது ஒண்ணு இல்லண்ணே, ஒரு சின்ன வேலைண்ணே. டேய், உன்னை பார்த்தாலே தெரியுது எதையோ மறைக்கிறேன்னு. என்ன விஷயம்? ஒழுங்கா சொல்றா. ஐயோ,
வெண்ணிலா வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வா தாயி, சீக்கிரம் வா தாயி. என் பேத்தி என்ன கஷ்டப்படுறாளோ. வா தாயி, உள்ளவா வெண்ணிலா, உள்ளவா. வாமா. பாட்டி இது குடான் மாதிரி இருக்கு. இங்கதாமா அவ வேலை பாக்கறா, உள்ளதாமா இருக்கா. என் பேத்திக்கு தூக்கி தூக்கி போடுதுமா, பயப்படாதமா. வாமா, சீக்கிரம் வாமா. இங்கதாமா, வாமா. வா வாமா, அவ உள்ளதா இருக்கா. நீ போ, நான் பின்னாடியே வரேன். அக்கா எங்கக்கா இருக்கீங்க? அக்கா எங்க இருக்கீங்க? பாட்டி, ஐயோ கதவை யார் சாத்துனா? பாட்டி கதவை தரங்க. பாட்டி பாட்டி கதவை தரங்க. பாட்டி பாட்டி யார் கதவை சாத்துனது? பாட்டி கதவை தரங்க. பாட்டி ஐயோ எதுக்கு கதவை சாத்துனீங்க? யாரது? கடவுளே, கதவை தரங்க. வெண்ணிலா, நீயா? நீ எதுக்கு என்ன இங்க வர வச்ச? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க தானே போற, அதுக்குள்ள என்ன அவசரம்? இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசாத. கதவை திறந்து விடு, நான் போணும். போலாம் போலாம். ஒரு அப்பா அம்மா விளையாட்டு, அது ரொம்ப நாளா பாக்கி இருக்கு. அந்த விளையாட்டை நம்ம 2 பேரும் விளையாண்டதுக்கு அப்புறமா கை கோத்துட்டு ஜோடியா வெளியே போலாம். இதெல்லாம் வேண்டாம் நட்ராஜ். இந்த விஷயம் மட்டும் மாமாக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்ட. ஏய், நீ சொன்ன உன்னை விட்டு போறதுக்கு உன்னை இங்க வர வச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி உன்னை இங்க வர வச்சா மாமா வந்துருவாரு, உயிர் எடுத்துருவாருன்னு பயமுடுத்துறியா? எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறமா உன் மாமா வந்து என்ன கொன்னா கூட பரவாயில்ல, நான் சந்தோஷமா சாவறேன். எனக்கு தேவை நீதான், நீதான் எனக்கு. நீ வேணும்டி. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அன்னைக்கு என்ன அவமானப்படுத்திருப்ப. வேண்டாம் வேண்டாம் நட்ராஜ், வேண்டாம். நீ தப்பு பண்ற. என் மேல மட்டும் நீ கை வச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். விட்டுற என்ன? நீ மனுஷியா இருக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் எனக்கு பொண்டாட்டியாரு. வேண்டாம், சொல்றது கேளு. வெண்ணிலா, எங்க இருக்க? வெண்ணிலா, எங்க இருக்கியா? நில்லு. இருவா வெண்ணிலா. வெண்ணிலா, என்னடி அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் தானே சொன்ன? நீ நடானா சின்ன புள்ளத்தனமா ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்க. எனக்கு இந்த விளையாட்டு மட்டும் தான் பிடிக்கும். இல்ல பாடி, என்ன விடு, என்ன விடு, விடு. வாடிங்கற.
நான் முறைகிற முறைக்கலடா, முறைக்கல, எரிச்சிருவேன். ஏண்டா உங்களுக்கெல்லாம் பொண்ணுங்கன்னா கில்லு கீரியாடா? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்ன சொன்ன? விளையாடணுமா? வாடா, வா விளையாடலாம். பொண்ணுங்கன்னா சக்திடா, பராசக்திடா. கதவு தரங்க, கதவு தரங்க. ஒண்ணும் பண்ணாத. வேண்டாம் வேண்டாம் வெண்ணிலா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விட்டுரு வெண்ணிலா, வேண்டாம் வெண்ணிலா, மன்னிச்சிரு வெண்ணிலா. டேய் சீக்கிரம் போகணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. எல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல? எல்லாமே பக்காவா செட் பண்ணிருக்கோம். என்ன நடக்குதோ அது அப்படியே ரெக்கார்ட் ஆகும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. பைக்ல ஏறு. நான் என் பைக்ல வரேன், சீக்கிரம் வாடா. தென்னரசு, இந்நேரம் வெண்ணிலா அவனை கொன்னிருப்பான்ல? கண்டிப்பா நீ நினைச்சது நடந்திருக்கும். வா போய் பாப்பா. போலாம், வாடி.
எங்க பாருங்க. எஸ், நாம நினைச்சது நடந்துடுச்சு. செத்துட்டான். இதோட அந்த வெண்ணிலா கதை ஃபினிஷ். இது வேற யாரோ தெரியுது ஸ்வேதா. டேய் டேய் நடராஜு, டேய் நடராஜு, டேய் எந்திரடா, டேய் எந்திரடா. ஸ்வேதா பாத்தியா ஸ்வேதா நடராஜு, ஏய் கண்ணை திறந்து பாருடா. டேய் கண்ணை திறடா நடராஜு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? நீ ஏன்டா இங்க வந்த? நட்ராஜ் எப்படி இங்க வந்தாரு? தெரியலையே, என்ன நடந்துச்சுன்னே எனக்கு புரியலையா. ஐயோ ஐயோ, நான் ஏற்பாடு பண்ண அந்த சங்கர் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. அவர் என்ன பண்றாரு பாரு. ரிலாக்ஸ் தென்னரசு, ரிலாக்ஸ். டேய் சங்கர், எங்கடா போன? நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னாச்சுண்ணே? ஏதாவது பிரச்சனையா? அண்ணே நடராஜனை தான் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி வற்புறுத்தி என்ன அனுப்பிச்சாருண்ணே. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேனே, அவர் கேட்கிற மாதிரி இல்லைண்ணே. என்ன மன்னிச்சிருண்ணே. அறிவு கேட்ட முண்டோ, நீ என்ன வேலை பண்ணிருக்க தெரியுமா? கிளம்பி வாடா. நான் என்னமோ நடக்கும்னு நினைச்சேன். என் தம்பிடே, தம்பி, நான் போட்ட திட்டத்துல என் தம்பி வந்து சேருவான்னு எனக்கு தெரியலையே. எவனோ ஒருத்த சாகட்டும்னு நினைச்சேன். கடைசியில என் தம்பி செத்துட்டானே. ஐயோ தம்பிடே, என்னடா பண்ணுவேன் நானே? நடராஜு, நீ இல்லாம நான் என்னடா பண்ணுவேன்? ரிலாக்ஸ். இது அழறதுக்கான நேரம் இல்லை. நீங்க அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா வெண்ணிலா கண்டிப்பா இதுல இருந்து தப்பிச்சிடுவான். வாங்க தென்னரசு. இப்ப நடராஜ் இறந்ததுக்கும் சேர்த்து அவதான் காரணமாயிட்டான். அவளை நம்ம விடக்கூடாது. பொள்ளி வாங்கியே தீரணும். சிஸ்டத்துல என்ன ரெக்கார்டா இருக்குன்னு பாப்போம். ப்ளீஸ் வாங்க, ரிலாக்ஸ். வாங்க, என்ன தண்ணியா இருக்கு? கணேஷ் உட்காருங்க. சிஸ்டத்தை உடனே ஆன் பண்ணுங்க. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு? உள்ள தண்ணி இறங்கி இருக்கும் போல இருக்கு. நான் சுவிட்ச் ஆன் பண்ணதும் ஷார்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி சிஸ்டம் ஆன் பண்ணுங்க. எரிஞ்சிட்டா வேற மெட்டீரியல் இல்லாம போயிடும். அவ கொலை பண்ண வீடியோ ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கணும். அப்போதான் அவளை மாட்டி விட முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம். டவல் கொடுங்களேன். சீக்கிரம் போங்க. அது சீக்கிரமா தொடங்க. இந்தாங்க கணேஷ். என்னாச்சு? சாரிங்க, சிஸ்டத்துல இருந்த மொத்த டேட்டாவும் டெலீட் ஆயிருக்கு.